ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். சூப்பரான கோதுமை பரோட்டா அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க, 4 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ரேஷியோ கரெக்டாக இருக்கும். சூப்பராக நல்லா சாஃப்டாக வரும். 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்தமாதிரி டைட்டாக பிணைஞ்சிக்கோங்க. டைட்டாக பிணைஞ்சதை சூப்பராக நல்லா சாஃப்டாக வரும். இந்தளவுக்கு டைட்டாக பிணைஞ்ச பிறகு உருண்டை போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ நல்லா வீசாக வரும். அதுக்காக தான் நான் மைதா மாவு சேர்த்துருக்கேன். மைதா மாவு உங்களுக்கு பிடிக்கல, மைதா மாவு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்தமாதிரி நல்லா வளர்த்துட்டு உங்களுக்கு இந்தமாரி வீச தெரிஞ்சால் வீசுங்க. அப்படி இல்லைனா நல்லாவே இந்தமாரி மெல்லிஸாக வளர்த்துட்டு நல்லா ரவுண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதேமாரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பரோட்டா நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கும். மைதா பரோட்டா கூட நீங்கள் விரும்ப மாட்டீங்க. இது அடிக்கடி பசங்க இந்தமாரி கோதுமை பரோட்டா செஞ்சு கேட்பாங்க. சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மட்டன் குழம்பு தான் வச்சுருக்கேன். நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.